அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, கான்டூர் இன்டகிரேஷன் டைப் 3லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கொடுத்துருக்கக்கூடியது ஹோல் இன்டர்வலாக கொடுத்துருக்கோம், அதனால் நம்ம டைரெக்டாகவே ப்ரொசீட் பண்ணிக்க முடியும். ஸோ பை டெஃபினிஷன் ஆஃப் காச்சி ரெசிடியூ தியரம், காச்சி ரெசிடியூ தியரம், பை டெஃபினிஷன் ஆஃப் காச்சி ரெசிடியூ தியரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்டகிரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இதை இன்டகிரல் ஓவர் மைனஸ் ஆர் டு ப்ளஸ் ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரல் ஓவர் அப்பர் ஆஃப் தி செமிசர்க்கிள் க்ளோஸ்டு ரீஜியன் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு நம்மளால் எழுதிக்க முடியும். சரிங்களா? சப்போஸ் when ரேடியஸ், அதாவது ரேடியஸ் கோஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னா இன்டகிரல் ஓவர் மைனஸ் ஆர் டு ப்ளஸ் ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸோட வேல்யூ 0 ஆயிடும். அப்போ இந்த வேல்யூ தூக்கி ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரல் ஓவர் க்ளோஸ்டு ரீஜியன் சிஆர் எஃப் ஆஃப் இசட் டிஇசட். ஏன்னா ஒரு டைம் 0 ஆயிருக்கு இல்லையா? இதனோட ஆன்சர் பை காச்சி ரெசிடியூ தியரத்துப்படி பார்த்தீங்கன்னா 2πi இன்டு சம் ஆஃப் ரெசிடியூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட். ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம வச்சு. சரிங்களா? இப்போ நம்ம எஃப் ஆஃப் இசட், அதாவது எஃப் ஆஃப் இசட்ன்றது என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் தான். நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம எஃப் ஆஃப் இசட் சொல்லுவோம். ஸோ எஃப் ஆஃப் இசட், லெட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல்ஸ் டு 1 by x square plus 16 whole square. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? போல்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ போல்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, யூஸ் டினாமினேட்டர் இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ பொதுவாகவே ஏ ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 0னா இதனோட ரூட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏ ஈக்குவல்ஸ் டு 0 ட்வைஸ், 2 டைம் எழுதுவோம் இல்லைங்களா? அந்த ட்வைஸ்ன்றது தான் நம்ம இங்கே ஆர்டர் சொல்லுவோம். ஸோ ஆர்டர் எம் இஸ் ஈக்குவல் டு 2, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஈக்குவல்ஸ் டு 0 ஆர் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 16. இது இன்னும் மாற்றிடுதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 வந்து மைனஸ் இருக்கிறதுனால ஐ வந்து. அப்போ ஸோ காச்சி ரெசிடியூ தியரத்துப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஆல் பாசிட்டிவ் போல்ஸ் லைஸ் இன்சைட் சி, ஆல் பாசிட்டிவ் போல் லைஸ் இன்சைட் க்ளோஸ்டு ரீஜன், அதாவது அப்பர் ஆஃப் தி செமி சர்க்கிள். அதே நேரத்தில் ஆல் நெகட்டிவ் போல்ஸ் லைஸ் outside upper half of the semicircle. அதனால இது என்ன ஆயிரும்? ரெசிடியூ 2 0 ஆயிரும். ஒரே ஒரு ரெசிடியூ மட்டும்தான் இருக்கும், தட் இஸ் R1 மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ரெசிடியூ 1 ஃபைண்ட் பண்ணுறோம், அதாவது ரெசிடியூ அட் Z ஈக்குவல்ஸ் டு A ஆஃப் ஆர்டர் M இஸ் ஈக்குவல் டு 2. ஏன்னா இங்கே பவர் 2 இருக்கு இல்லையா? அப்போ M இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ அதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, லிமிட் z டென்ஸ் டு a 1 by m minus 1 factorial d power m minus 1 by dz power m minus 1 into z minus a power m into f of z. இங்க a ஓட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4i இருக்கு, m ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஸோ நம்மளோட ஃபேக்டாஸ் 2 ஃபேக்டாஸ் இருக்கு இல்லையா? அந்த ஃபேக்டாஸ் பேஸ் பண்ணி இந்த எஃப் ஆஃப் எக்ஸை மாற்றி எழுதணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸை நான் இங்கே மாற்றிக்கிறேன். இந்த எஃப் ஆஃப் எக்ஸை மாற்றினா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லிமிட் இசட் டென்ஸ் டு ஏக்கு பதிலாக 4i இருக்கு, 1 by m, எம்மோட வேல்யூ என்ன 2 minus 1 factorial d power m 2 minus 1 by dz power 2 minus 1 into z minus a value 4i power m oda value 2 into 1 divided by f of z oda value 1 by x square plus 16 இல்லைங்களா? அதை நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா?
இப்போ z plus 4iன்றது ஒரு ஃபேக்டர், தென் z minus 4iன்றது another ஃபேக்டர். ரெண்டுக்குமே என்ன இருக்கு, a into b ஹோல் ஸ்கொயர் இருந்தால் எப்படி மாற்றலாம், a ஸ்கொயர் into b ஸ்கொயர் மாற்றிடலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பவர் 2 தான் வரும், இங்கேயும் பவர் 2 தான் வரும். ஏன்னா ஹோல் பவர் 4 இருக்கு. அப்போ z minus 4i ஹோல் ஸ்கொயர், z minus 4i ஹோல் ஸ்கொயர் கேன்சல். அப்போ கடைசியாக நம்ம என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிமிட் z tends to 4i, 2 minus 1ன்றது என்ன 1 தான். அப்போ 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ ஒன்ஸ் அகெயின் 1 தான். d பவர் 2ன்றது d பவர் 1 தான். அப்போ d by dzன்னு எழுதிக்கலாம். இன்டூ 1 by z plus 4i, ஒரே ஒரு டேம் மட்டும்தான் இருக்கு, அந்த டேம் மேலே போச்சுன்னா என்ன ஆயிரும், z plus 4i ஹோல் பவர் மைனஸ் 2 ஆயிரும். ஏன்னா a இன்வர்ஸ்ன்றது கீழே இருந்தால் என்ன ஆகும், 1 by a ஆயிரும். அது மேலே போகும்போது என்ன ஆகும், ரிவர்ஸ் ஆகும், ரெசிப்ரோக்கல் ஆகும். இப்போ என்ன பண்ணோம், ஒரே ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அதாவது லிமிட் z tends to 4i, 1 by 1 ஃபேக்டர்ன்றது 1 தான், அதனால் போட்டாலும் சரி போட்டாலும் சரி. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும், minus 2 z plus 4i பவர் minus 2 minus 1 ஆயிரும். எகெயின் ப்ராக்கெட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும், z டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 4i டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா z பதிலாக 4i ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ minus 2 z பதில் என்ன பண்ணணும், 4i, ஆல்ரெடி 4i இருக்கு, பவர் minus 3 ஆயிரும். ஸோ இங்கே 1 plus 0ன்றது 1 தான், அது போட்டாலும் சரி போட்டாலும் சரி. அப்போ கடைசி என்ன இருக்கும், minus 2, இந்த 4i எகெயின் 4i என்ன ஆகும், 8i ஆயிரும். ஸோ அந்த பவர் minus 3 கீழே வரும்போது பவர் plus 3 ஆயிரும். அப்போ கடைசி என்ன இருக்கும், minus 2 by 8 cube இருக்கும். அப்போ 8 cube into i cube இருக்கும், into i cube இருக்கும். ஸோ minus 2 8 cube அப்படியே இருக்கட்டும், நான் டிஸ்டர்ப் பண்ணலை. i கியூபுக்கான வேல்யூ மைனஸ் i. அப்போ இந்த மைனஸும் கட் ஆகிடும். அப்போ ரெசிடியூ ஒரே ரெசிடியூ தான் இருக்குது நம்ம கையில். அந்த ரெசிடியூ என்னன்னு கேட்டிங்கன்னா 2 by i இருக்கும், 8 பவர் 3 இருக்கும். 2 by i இருக்கும், 8 பவர் 3 இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1ல என்ன வச்சுருக்கோம், ஈக்குவேஷன் 1ல என்ன வச்சுருக்கோம், 2 pi i into sum of residues of f of z. 2 pi i into sum of residues of f of z. அப்போ ஈக்குவேஷன் 1ல அப்ளை பண்ணோம். ஈக்குவேஷன் 1ல அப்ளை பண்ணால் 1ல அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இன்டகரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி f of x dx அப்படிங்கிற டேர்ம் 2 pi i into sum of residues of f of z. சரிங்களா? இருக்கும். அப்போ 2 pi i ஒரே ரெசிடியூ தான் நம்ம கையில் இருக்கு, அதாவது 2 pi i இருக்கும், 8 பவர் 3 இருக்கு இல்லைங்களா? இதை இந்த ஐயும் கட் பண்ணிக்கலாம். அப்போ 2 again 2 என்ன ஆகும், மேலே 4 ஆயிரும், பை இருக்கும். கீழே 8 கியூப் என்ன பண்ணலாம், 8 ஸ்கொயர் இன்டூ 8 எழுதிக்கலாம். 8 கியூபை 8 ஸ்கொயர் இன்டூ 8 எழுதிக்கலாம். அப்போ இந்த 4ம் இதுவும் கட் ஆனால் என்ன ஆகும், 2 இருக்கும். அது இன்னும் சிம்பிளை பண்ண என்ன ஆகும், பை பை 8 ஸ்கொயர் என்ன ஆகும், 64 ஆகும், இன்டூ 2 ஆகும். அப்போ 64 into 2ன்றது என்ன, பை பை 128. இது எதனோட வேல்யூன்னு கேட்டிங்கன்னா இன்டகரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி dx by x ஸ்கொயர் பிளஸ் 16 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ. சரிதானுங்களா? dx by x ஸ்கொயர் பிளஸ் 16 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ தான் பை பை 128. தேங்க்யூ. இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பாசிட்டிவ் சப்போர்ட் கட்டாயம் எங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.